கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தனது வாக்கை பதிவு செய்தார். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் கனகபுராவில் உள்ள வாக்குச்சாவடியில் சிவகுமார் வாக்களித்தார். அவரது சகோதரர் டி.கே. சுரேஷ் பெங்களூரு ஊரக தொகுதியில் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. கர்நாடக துணை முதல்வர் டி.கே. சிவகுமாரின் மகள் ஐஸ்வர்யா டி.கே.எஸ். ஹெக்டே மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தார். கனகபுரா பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்த அவர், நாடு வளர்ந்தால்தான் தனிநபர் வளர முடியும் என்றும் தனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் இல்லை என்றும் தெரிவித்தார். இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தல் கேரளாவிலும் நடைபெற்று வரும் நிலையில் மலையாள நடிகர் திலீப் தனது வாக்கை பதிவு செய்தார். ஆலுவா நடுக்கடவு கலாச்சார மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை அவர் செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். வாக்குச்சாவடியை விட்டு வெளியில் வந்த திலீப்புடன் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். பீகாரில் காங்கிரஸ் கட்சியின் பாகல்பூர் வேட்பாளர் அஜித் சர்மாவும் அவரது மகளும் பாலிவுட் நடிகையுமான நேஹா சர்மாவும் வாக்கை பதிவு செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நேஹா சர்மா, இது மிகவும் முக்கியமான நாள் என்றும் நமது வாக்கு விலை மதிக்க முடியாதது என்பதால் மக்கள் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.